154 திரைப்படங்கள் நடிச்சு நான் அந்த காலகட்டத்தில் 17 படம் 18 படம் வரைக்கும் நடிச்சு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சாருன்னு தான் சொல்லணும் கேப்டன் படம். இப்போ வந்து சினிமாவில் மட்டும் ஹீரோ கிடையாது, ரியல் ஹீரோ கேப்டன் வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருந்தாருன்னா அப்படின்னா விஜய் அவர்களே உள்ள வந்திருக்க மாட்டேன். இது மாதிரி கேப்டன்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய சினிமா துறையில் வந்து சாதிச்சதுனால நிறைய விஷயங்களை செஞ்சதுனால எம்ஜிஆரை போல இருப்பாரு, எம்ஜிஆரை போல செயல்படுறாரு. வணக்கம். இன்னைக்கு வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. என்னன்னா கேப்டனோட பிறந்த நாளில் கேப்டனை பற்றி பேசுறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் சந்தோஷம் தான் சொல்லணும். பட் வந்து கேப்டன் அவர்கள் நம்ம கிட்ட இல்லைனாலும் அவரோட பெருமை, அவர் செஞ்ச செயல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என்னன்னா கேப்டன் சொல்லிட்டு இப்போ வந்து நிறைய பொதுமக்கள் வந்து மனசுல வந்து பதிச்சுட்டாரு. ஆனால் பட் வந்து இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியானால வந்து கேப்டனை வந்து நம்ம வந்து மிகப்பெரிய சொத்தை வந்து நம்ம வந்து எழுந்துன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசணும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேப்டன் வந்து எப்படிலாம் வளர்ந்து வந்தாரு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசினா கொஞ்சம் புரியும். ஒரு பிறந்த நாள்னு சொல்ல வரேன். கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு சினிமா துறையில் வரும்போது இவன் என்னடா கருப்பாக இருக்கிறான், இவனுக்கெல்லாம் எதுக்கடா வந்து பட வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சகர்கள், நிறைய டைரக்டர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், கூட வேலை நடிக்கிறவங்கெல்லாம் வந்து நடிக்க வாய்ப்பு கொடுக்காம ரொம்ப சிரமப்பட்டு நடித்து அதுலேயும் மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படித்தார். கிட்டத்தட்ட வந்து 154 திரைப்படங்கள் நடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படித்தார். கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சினிமா துறையில் எடுக்கணும்னா இப்போல்லாம் வந்து ஒரு படம் நடிச்சு கொடுக்கறதுக்கு 3 வருஷம் 2 வருஷம் காலக்கெடு எடுத்துக்கிறாங்க. நான் அந்த காலகட்டத்தில் 17 படம் 18 படம் வரைக்கும் நடித்து மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சாருன்னு தான் சொல்லணும் கேப்டன் படம். ஏன்னா கேப்டன் படம் வந்து நாமெல்லாம் வந்து பார்க்க இருக்கும்போது இப்படியா கேப்டன் வந்து எப்படி பெரியவர்னா, ஒரு ஒரு அரசாங்கம் வந்து தவறு செய்யுதுன்னா அதை வந்து அரசாங்கம் வந்து தட்டி கேட்பாரு. இல்லை ஒரு போலீஸ் அதிகாரி வருவார், இல்லை அரசு அதிகாரி வருவார், இல்லை சிஐடி வருவார். இந்த மாதிரி நம்ம வந்து கேப்டனை பார்த்ததுனால வந்து என்னன்னா மக்கள் மனதில் வந்து இவர் வந்து தவறு செய்யறவங்களை வந்து தட்டி கேட்பாரு, இவர் வந்து தவறே செய்ய விட மாட்டாரு, மிகப்பெரிய ஒரு நடிகர், ரியல் ஹீரோ. இப்போ வந்து சினிமாவில் மட்டும் ஹீரோ கிடையாது, ரியல் ஹீரோ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவில் வந்து மக்கள் மனசில் வந்து பதியப்பட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிருக்காருன்னு தான் சொல்ல வரணும். அதுவும் அந்த ஸ்டண்ட் ஃபைட்டுன்னு சொல்கிறது, சினிமாவில் வந்து டூப் போடாமல் நிறைய விஷயங்களை வந்து செய்யுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சாதனை பண்ணார். அதே மாதிரி கூட நடிகைக்கு அசிஸ்டன்ட் நிறைய பேர் வேலை செய்வாங்க சினிமா துறையில். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் என்ன சாப்பிட்றேனோ அந்த உணவு தான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள். இப்பயும் வந்து சினிமா துறையில் நிறைய பேர் அதை பற்றி வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. பட் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து கேப்டனை பற்றி வந்து வெளியே வரலன்னு தான் சொல்ல வரணும். அதுக்கப்புறம் 2005 வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு 2011 வந்து எதிர்கட்சி வர்றாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறமையான செயல்பாடுகள் செயல்பட்டு மக்கள் தொண்டர்களை வந்து இது பண்ணாரு. ஆனால் பட் வந்து இப்போ வந்து கேப்டன் வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருந்தாருன்னா அப்படின்னா விஜய் அவர்களே உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காரு. ஏன்னா கேப்டன் இருக்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்போட சினிமா துறையில் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், நிறைய விஷயங்களை வந்து கேப்டன் அவர்கள் வந்து செஞ்சார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே இந்த மாமனிதர் நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாருன்றது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். நிறைய தொண்டர்கள் நிறைய பேர் வந்து அவர் மனசில் வச்சுட்டு இன்னுமே வந்து கேப்டன்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பக்குவத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கேப்டன்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். கேப்டன் பிரபாகரன் 100வது படம் வந்து கேப்டன் படம் வந்துச்சு இல்லையா, அந்த படம் வந்து வெற்றி பெற்ற உடனே அவருக்கு வந்து கேப்டன்ன்ற ஒரு அடைமொழி வந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்த படம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து நிறைய விஷயங்களை சொல்ல வருது. என்னன்னா சினிமா துறையில் 100வது படம் வந்து எந்த நடிகருக்கும் வந்து அவ்வளோ டாப் ஹிட்டு கொடுக்காது. எல்லாமே ஃபெயிலியர் படம் தான் இருக்கிற சூழ்நிலையில் இவர் வந்து அந்த தோல்வியை வந்து முறியடிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு வரலாற்று கலெக்ஷன் படத்தை வந்து மாற்றி அமைச்சது தான் கேப்டன் பிரபாகரன் அவர் நடித்த திரைப்படங்கள்.
எப்படி இருந்தாலும் மக்களுக்காக வாரி வாரி வழங்கிய வள்ளல் வந்து இப்போ இல்லை. அதே மாதிரி நிறைய சினிமா துறையில் வந்து சாதிச்சதுனால நிறைய விஷயங்களை செஞ்சதுனால எம்ஜிஆரை போல இருப்பாரு, எம்ஜிஆரை போல செயல்படுறாரு, இவர் அடுத்து எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல வந்து அவரை பற்றி அடைமொழியாக வச்சு பேசினாங்க. அதே மாதிரி ஈன்றது செய்வோம் இல்லாதவருக்குன்றது வந்து எல்லாத்துக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோம் அப்படின்ற ஒரு மனப்பக்கத்தோட நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்க ரசிகர்கள். பட் கேப்டன் அவர்கள் வந்து நேர்மையாக பேசுவார், எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு திறமையான ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர். அந்த மாமனிதர் வந்து தற்போது இல்லை, இருந்திருந்தாங்கன்னா 74வது பிறந்த நாள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ரசிகர்கள். நம்ம எல்லா மனசுல தான் இருக்காரு. கேப்டனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேப்டன் இருந்தால் இந்த அரசியல் வந்து எப்படி இருந்திருக்கும்? கேப்டன் இருந்தால் சினிமா துறையில் வந்து எப்படி மாறி இருக்கும்? இன்னும் வந்து கேப்டன் வந்து மக்கள் மனசில் இருக்கிறா இல்லையா? ஏன்னா வந்து இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்களை சாதிச்சாரு, இருந்த பின்னாடியும் மக்கள் மனசுல வந்து இவ்வளோ இடம் பிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவருடைய இறப்புல வந்து மக்கள் கூட்டின கூட்டத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாங்க. எம்ஜிஆருக்கும் அந்த அளவுக்கு கூட்டம் வரல, ஜெயலலிதா அவங்களுக்கும் கூட்டம் வரல, கலைஞருக்கும் அந்த அளவுக்கு கூட்டம் வரல, யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு கூட்டம் வராத கூட்டம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நல்ல மனிதன், அதுக்காக மட்டும்தான் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கேப்டனை பற்றி ஒரு மனசுலையும் ஒரு சின்ன ஒரு இடம் பிடிச்சிருப்பாரு அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் உண்மையா இல்லையா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.